ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தம்ப்நெயில் பார்த்தோன்னே பதற அடித்து ஓடி வந்திருப்பீங்க. என்னென்னா, யாருக்கு சீட்டு கிடைக்காது சார், சீட்டு கிடைக்காம போதா? நீங்கள் தான் சார் சொன்னீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணால் எங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே கிடைக்கும். என்ன முறையில் என்ன பண்ணால், என்ன தவறு பண்ணால் கிடைக்காம போகும் தான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் தேவையில்லாத விஷயங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணிங்கன்னா, நான் காலையிலே சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக்கு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் இப்போ பார்க்கல, போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கனாலே கிடைக்காமல் போயிடும். ஸோ அதனால் தயவு செய்து சில விஷயங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிடும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் எங்கேயாவது போய் சேர்ற நிலைமை ஆயிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். மொத்தம் 2,39,299 பேர். அதே 7.5ல் பார்த்தீங்கன்னா 46,848 பேர். மொத்தமாக சீட் எவ்வளோ இருக்குது 7.5லனா 14,000 16,000 சீட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் 46,000 பேர்த்துக்கு சீட் கிடைக்காது. அப்போது பெனிஃபிட் ஆக போகிறவங்க 16,000 பேர் 14,000 பேருக்குள்ளே, அந்த 14 to 16,000 பேருக்குள்ளே. ஸோ ஜென்ரல்னு பார்க்கும்போது 2 லட்சத்தி ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது புக்லெட் வந்தால் தான் தெரியும். ஆனால் போன வருஷம் நிலவரப்படி 2 லட்சம் சீட் இருந்தது. ஸோ இந்த வருஷம் கட்டாயமாக ஒரு 30,000 சீட்டாவது இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு தோணுது. அப்போ எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும். ஏன்னா அனைத்து பேருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறதில்ல. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லா ரவுண்டுலையுமே ஆப்சன்டீஸ் இருக்க போகிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரவுண்டு 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வரேன், இது முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 பற்றி பேசுகிறேன். ரவுண்டு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட் ஆஃப் வரைக்கும், இந்த கட் ஆஃப் இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் கண்டிப்பாக சொல்கிறேன், காலேஜ் ஜாயின் பண்ணுற 30,000 பேர் தான் இருப்போம். மீதி 4,000 பேர் பக்கம் ஆப்சென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் ஆகி நாட் அட்டன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2வது ரவுண்டில் 98,565 பேர். இவ்வளோ பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. 70,000 பேர்லேருந்து 65,000 பேர் தான் சீட் எடுப்பான். மீதியில் சீட் எடுக்க மாட்டான். நாட் லெட்டர் வரலாம், இல்லை தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு நாட் லெட்டர் வரலாம், இல்லை ஆப்சன்டீஸாக இருக்கலாம். அதே மாதிரி 1,01,589 பேர். ஸோ இதில் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இதில் 70,000 பேர் தான், 65,000 பேர் தான் சீட்டே எடுப்பாங்க நான் தோணும். நான் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் இதுலேயும் ஆப்சன்டீஸ் இருப்பாங்க, இதுலேயும் நாட் லெட்டர் வரவங்க இருப்பாங்க. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடியது 70 140, அதாவது 1,40,000 போடுங்க. ஃபஸ்ட்டு 30, 1,70,000 சீட்டு, இல்லைன்னா 1,60,000 சீட்டு பக்கம் ஃபில் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுதான் ப்ரெடிக்ஷன். ஸோ மீதி எல்லாம் வேக்கண்ட் ஆகும். அந்த 30,000 சீட்டு பாருங்கள், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வேக்கண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த அடிப்படையில்னு சொல்கிறேன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 110லேருந்து 150 இருந்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் காலேஜ் கிடைக்கும். அதாவது ஒரு 150 கூட போட்டுடலாம். 145லேருந்து 110 முடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 3லேருந்தே நல்லா காலேஜ் கிடைக்கும். டயர் 2ல் கிடைக்குமா இந்த வருஷம் டவுட்டு தான். டயர் 2லேருந்து கிடைக்கும். பட் எஸ்சிஏ எஸ்சிக்கும் அப்படி தான், டயர் 3லேருந்தே கிடைக்கும். டயர் 2ல் சில மெக்கானிக்கல் ஏதாவது கிடைக்கும். ஆனால் மெக்கானிக்கல் தான் கிடைக்கும். எஸ்சிக்கு 110 120க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது டயர் 2ல். இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்மு கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டிலே பெரிய காலேஜெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி போன்ற கோர் பிரான்ச்சஸ்லாம் அப்படியே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை எடுக்க சொல்லலை. நீங்கள் செகண்ட் டயரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல காலேஜில் நீங்கள் கோர் பிரான்ச் எடுக்கிறது பெட்டர். இது ரவுண்ட் 2க்கான ஒரு யுத்தி. அண்டு ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய வைக்கணும். ரவுண்டு 1 எப்படியோ பண்ணிட்டு போகிறான், அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக வைக்கலன்னு என்னாகும் நான் சொல்லிட்டேன் முன்னாடி. அவனுக்கே அதிகமாக வைக்கணுங்கிறப்போ ரவுண்ட் 2ல் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வைக்கணும். மொத்தம் நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்காங்க? 98,000 பேர் இருக்கான். அதில் பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம்னு நான் பிரித்து வீடியோ போட்டு காமிச்சிட்டேன். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. கிட்டத்தட்ட அதுக்குள்ளே நமக்கு ஒரு பிசின்னு எடுத்துட்டிங்கன்னா 30,000 பேர் 40,000 பேர் இருக்கான் உள்ளார. அப்போ நம்ம ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம போடணும். ஒரு 100 சாய்ஸுக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் போடுங்க. ஆனால் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். இல்லைனா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. நீங்கள் பாட்டுக்கு டாப் காலேஜ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் உங்கள் கட் ஆஃப்க்கோ ரேங்க்கு தகுந்த மாதிரி போடலைன்னா கிடைக்காது. ஏன்னா எல்லாமே மார்க் மாறிடுச்சு. போன வருஷம் 170க்கு கிடைச்ச கல்லூரி இந்த வருஷம் 180க்கு தான் கிடைக்கிது. நல்லா கேட்டுக்கோங்க. 170க்கு கிடைச்ச கல்லூரியே இந்த வருஷம் 180க்கு தான் கிடைக்கிது. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த ஒரு செட் ஆஃப் காலேஜ் மட்டும் வச்சு நம்பிட்டு இருப்பீங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அடுத்த காலேஜ் பாருங்கள். அதுக்கு தான் டிஎன்ஏ வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கம்பேரிசன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதாங்க, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ரெடி பண்ணுறது. ஓகே, ரவுண்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 1,01,589 பேர். என்ன தான் ஆப்சன்டீஸ் இருந்தாலும், என்ன தான் தப்பான சாய்ஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு நல்ல கல்லூரியில் சீட்டு வேணும். நீங்களுமே ஒரு 200க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ், ஒரு 150 சாய்ஸஸ், மினிமமாக ஒரு 100 சாய்ஸஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது தப்பிக்கலாம். ஏன், ஒரு கட்டத்தில் 3000 சாய்ஸ் கொடுத்த பையன்லாம் இருக்கான். ஸோ அதனால் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா கொடுங்க. மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறேன். ரவுண்டு 3 நீங்கள் சிஎஸ்சி மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா, ஏதோ ஒரு காலேஜ் புதுசாக ஆரம்பித்த காலேஜில் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லாவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். 180க்கு மேலே யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன், ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யாருனாலையாவது ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும், 180க்கு மேலே வச்சுருக்கேன் சார், ஃப்ரீ சீட் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், கவுன்சிலிங் மூலம் போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் சொல்கிறாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஃப்ரீ சீட் கிடைக்குமா சார், என் குடும்பம் வந்து என்னுடைய பிரின்சிபல் ஆஃப் ஃபேமிலி வந்து எனக்கு லோவாக இருக்குது சார், ஃபினான்ஷியலி நான் வந்து பின்தங்கியிருக்கேங்க சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், நான் காண்டாக்ட் பண்ணுவேன். 180க்கு மேலே அவங்கள மாதிரி ஆளுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். 180க்கு மேலே தரம் வாய்ந்த நல்ல கல்லூரியில் வாங்கிக்கலாம். ஓகே, 7.5 ரிசர்வேஷன் வருவோம். 2222 ஃபஸ்ட் ரவுண்டு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கேயும் பிரச்சனை இல்லை, இங்கேயும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சீட் அப்படியே இருக்கும், எடுக்கிறவன் எடுத்துருவான். 7.5ல் பிரச்சனை இல்லை. சீட்டு 16,000 சீட் தான் இருக்குன்னு சொன்னேன். செகண்ட் ரவுண்டில் பாருங்கள், பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். யார் நல்ல சாய்ஸ் பண்ணி வைக்கிறாங்களோ, யார் யதார்த்தமாக என்ன கிடைக்குமோ அது அவங்க ரேங்க்கு தகுந்த மாதிரி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறது ஒன்று கேளு, 200 + 300 + சாய்ஸஸ் வைக்க ட்ரை பண்ணு. 2வது ரவுண்டில், 3வது ரவுண்டில் நீ யோசிக்காத கிடைக்குமானே தெரியாது 7.5. ஆனால் சில யாராவது 7.5 விட்டுட்டு போவான். அதில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 பேத்துக்காவது கிடைக்கும். பட் என்ன சார் 27,000 பேர் இருக்காங்க, அவ்வளோ பேத்துக்கு எப்படி சார்? ஏன்னா அந்தளவுக்கு சீட் நம்மக்கிட்ட இருக்குங்க 7.5ல். ஒருவேளை சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 7.5லையும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அது புக்லெட் வந்தாலும் தெரியும். ஸோ அதனால் 7.5 மனந்தளர வேண்டாம். ஒருவேளை கிடைக்கலன்னா மனந்தளர வேண்டாம். நீங்கள் ஜென்ரலில் நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு போங்க, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், ரவுண்டு 2க்கு ரவுண்ட் 3க்கு சொல்லக்கூடிய விஷயம் இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், அதுதான். அப்புறம் வந்துட்டு இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்க காலேஜஸ் இருக்காங்க. நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த காலேஜெல்லாம் நீங்கள் போய் தாராளமாக படிக்கலாம். Tier 1 Tier 2ல் தாராளமாக இப்போ படிக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்கள் தலையெழுத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகே, இதுதான் சொல்ல வர்றது. எஸ்சி எஸ்டி பிரச்சனை இல்லைப்பா. 150க்கு மேலே இருந்தால் சூப்பராக கிடச்சிரும் காலேஜ். எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசிக்கு பிரச்சனை இருக்குது. ஓசிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஓசிக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஜென்ரல்லையும் 7.5. நான் சொல்கிற ஓசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீ வந்து சாய்ஸஸ் நிறைய பண்ணு. ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கியோ, செகண்ட் ரவுண்டில், தேர்ட் ரவுண்டுக்கு சாய்ஸஸ் நிறையானா, ஜென்ரலில் இருக்கிறவன் ரிசர்வேஷனில் இருக்கிறவன் ஒரு 100 சாய்ஸ் கொடுக்குறான், நீ எல்லாம் 200 சாய்ஸ் கொடுக்கணும். சார் என்ன சார் 200 100ங்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ பேர் முன்னாடி இருக்கான், இப்போ மார்க் வித்தியாசம் இருக்குது. நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, சீட்டு கொட்டி கிடக்குங்க. நல்ல காலேஜில் சீட்டு வேணும் இல்லையா, அதுக்காக தான். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அட்டானமஸ் கல்லூரி தான் வேணும் அப்படின்னு சில பேர் இருப்பான். ஸோ அதுவும் ஓகே கிடைக்கும். நான் அட்டானமஸில் படிக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பான், அதுவும் இருக்கும். சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்பா. க்ரைட்டீரியாஸ் மாற்றினா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அடம்பிடிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே முக்கால்வாசி ஒரு 150க்கு மேலே கல்லூரிகள், வளர்ந்து வர கல்லூரிகள் இருக்குது. ரவுண்டு 1க்கு நான் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். யாருக்கு சீட் கிடைக்காது அப்படின்னு நான் ஃபைனலைஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுக்கமாக பண்ணால் சீட்டு யாருக்கும் கிடைக்காம போகுது. ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அவங்க 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீட்டு வச்சுருக்காங்க. அதனால் சீட்டு யாருக்கும் கிடைக்காம போகாது, சீட்டு கிடைக்கும். நல்ல கல்லூரியில் கிடைக்குமா தான் மேட்ரு. இன்னொன்று, தேர்ட் ரவுண்டை டார்கெட் பண்ணி நிறையா மக்கள் அங்கே பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல கல்லூரியை விட்டு தேவையில்லாத கல்லூரியில் போய் சிஎஸ்சி எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் போய் படிங்க, தப்பு கிடையாது. அது ஓகே, எலிஜிபிளா, உங்களுக்கு ஓகேவா, எல்லாமே ஓகேவா, எல்லாம் சுற்றி பார்த்து ஓகேவா,
அவங்க அவங்க 4 வருஷத்துக்கு அவங்கள ஏமாற்றாமல் பார்த்துக்குவாங்களா, எல்லாமே ஓகே நான் மட்டும் எடுத்து படி, தப்பு கிடையாது. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அப்படி போகிறீங்க. ஆனால் சாய்ஸ் பிள்ளைங்க நீயும் 185 இருக்க 190 இருக்குன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாத, நல்லபடியாக நீயும் நிறையா சாய்ஸஸ் வை. ஆக மொத்தம் இந்த வீடியோவில் கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, உனக்கு சீட்டு உறுதி, ஆனால் நீ வைக்கிற சாய்ஸை பொறுத்து. இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலும் எனக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நம்மளை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கேன். எங்கள் டீமும் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 180+ எடுத்தவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். முடியாமல் இருப்பாங்க, படிக்க வைக்க முடியாமல் இருக்கு, 4 வருஷத்துக்கு பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க, அவங்க என்னை அணுகலாம். கண்டிப்பாக நல்ல கல்லூரியில், ஒரு ஸ்மார்ட்டான கல்லூரியில் நான் வந்து உங்களுக்கு 180+க்கு ஃப்ரீ சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.